ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யூஏயில் வந்து மழை பெஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுலாம் பாருங்கள், நேற்றுலாம் இந்த இடத்துலாம் சுத்தமாக தண்ணியே இல்லை, வெறும் ரோடு மட்டும் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாருமே பாருங்கள், இதெல்லாம் ஸ்விம்மிங் பூல் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் நீச்சல் வச்சுட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இங்கே நாங்கள் ஷார்ஜாவில் இருக்கிறோம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து துபாயில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க யாருக்குமே இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் இல்லை. ஏன்னா இங்கே வந்து பயங்கர ஃப்ளட் அப்படின்றதுனால யாராலுமே கார் வந்து எடுக்கவே முடியல. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ கார்ஸ் வந்து நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வந்து வேலைக்கே போகல இன்றைக்கி. அந்தளவுக்கு பயங்கர ஃப்ளட்டு துபாய் ஃபுல்லாகவே. இங்கே ஷார்ஜாலையும் நிறைய இடத்துல மோஸ்ட்லி வந்து ஃப்ளட்டு நிறைய இருந்திருக்கு. நீங்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. சரி, வீட்டில் வந்து போர் அடிக்குது அப்படின்றதுக்காக ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வெளியில் கடைக்கு எங்கேயும் போக முடியாது. ஸோ வீட்டிலே ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காளான், ரோட் சைட் காளான் வந்து சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஊரில் கடைசியாக 6 மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. ஸோ இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு காளான் செய்கிறதுக்கு என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா, இது என்ன அரிசி மாவா, மோமோஸ் மாவா? மோமோஸ் மாவு இல்லை, மோமோஸ் மைதா. ஓகே, மோமோஸ் மைதா. இப்போ நம்ம என்ன காளான் தானே செய்கிறோம்? இல்லை, மோமோஸும் செய்கிறோம். மோமோஸும் செய்கிறோம், காளானும் செய்கிறோமா? பட்லுக்காக மோமோஸு, எங்களுக்காக இன்றைக்கி வந்து காளான். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு, கொஞ்சமாக ஆயில். ஓகே, கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். ஃபைனலாக மோமோஸ் மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து எந்த பதத்தில் ரெடி பண்ணி வைக்கணும்னா, நார்மலாக சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைகிற பதத்துலேயே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இது வந்து எவ்வளவு நேரம் வந்து ஊற வைக்கணும்னா, மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது வந்து ஊற வைக்கணும். கோர்ஸ் வந்து இதுலேயே நம்ம அரைச்சிடலாம். ஏன்னா இது வந்து நல்லா பொடியாக வந்து அரைச்சி குத்துறோம். டூ செகண்டில் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா பொடியாக அரைஞ்சிடுச்சு. எந்தளவுக்கு நல்லா பொடியாக ரெடி ஆகிருக்கு. கோர்ஸு ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேரட்டு, பீன்ஸு ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு தென் நாங்கள் இதில் போட்டு இதையும் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிவிடும். பயங்கர பொடியாக அரைச்சி விட்டுச்சு. மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு மசாலா வந்து தாளிக்கணும். ஓகே, இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக போட்டுடலாம் இந்த ஸ்டஃபிங்காக. ஆக்சுவலாக இந்த மசாலாலே கொஞ்சமாக லாஸ்ட்டில் தண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் இந்த கார்ன் மாவு போட்டுட்டோம் அப்படின்னா வெஜிடபிள் சூப்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காய் வேகணும். ஏன்னா நம்ம பொடியாக தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே இதுவாகிடும். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா காளானுக்கு போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து நான் வந்து சிம்மிலே வச்சுட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு காளானுக்கு எப்படி ரெடி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொடியாக இருக்குன்னா சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான சால்ட்டு. இப்போ இதுக்கு தேவையான மைதா மாவு டோட்டலாக 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கோம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர். ஓகே, இது மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி. ஆக்சுவலாக இதில் காளான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இப்போ இல்லை, நம்ம வெளியும் போக முடியாது இப்போதைக்கு.
கீழே போகவே முடியாது. ஸோ அதனால் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் செய்கிறோம். அப்ராடில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம ஊர் ஸ்நாக்ஸு, டிஃபனு, சாப்பாடு நிறைய பேர் எல்லாருமே மிஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான நம்ம ஊர் சாப்பாடு, அதாவது ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த காளானுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிச்சு. பக்காவாக இதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டு மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு என்ன பதத்தில் இருக்கணுமோ அந்த பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ காளான் வறுக்கிறதுக்காக எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். காளான் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வறுத்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த காளானும் பார்க்குறதுக்கு இப்போவே பார்க்குறதுக்கு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக பக்காவாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு செட்டு வந்து போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக மொறுன்னு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பக்காவான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. மறுபடியும் அதே மாதிரி காளானை போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ண போகிறோம். லைக் எப்படின்னா ரோட்டில் காளான் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி காளானை ரெடி பண்ண போகிறோம். மோமோஸ் மாவு ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து உருட்டிக்கலாம். மைதா மாவு, சாரி, மோமோஸ்க்கு ரெடியான மைதா மாவு. இன்னும் கொஞ்சமா. இப்போ இதில் தான் வந்து நாங்கள் ஸ்டஃபிங் வந்து பண்ண போகிறோம். சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இந்த சின்ன ரவுண்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சொம்பு மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இது போடுறதுக்கு முன்னாடியே 2 வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஒன்று ஒரு ஷேப்பில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சேம் அதே மாதிரி இதுலேயும் மடித்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்துடணும். ஓகே, மோமோஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது எல்லாமே வேக வச்சு எடுத்தது இதை என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இன்னொரு செட்டு வந்து வெந்துட்டுருக்கு. ஃபைனலாக எல்லாமே ஓகே எடுத்து வச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வறுத்துட வேண்டியதான். மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேக வச்சு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மோமோஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். ஜஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டி பரட்டி போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு மோமோஸ் டைப்பில் இருக்கிறது எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் டைப்பில் இருக்கிறது எல்லாமே வறுத்து எடுத்துகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். ஸோ இப்போ வந்து மசாலா ப்ரிப்பரேஷனு ரெண்டுமே ஒரே டைமில் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சோண்டு பூண்டு சாப் பண்ணது, தென் இதில் வந்து ஆனியனு, ஒரு பக்கம் மோமோஸு, இன்னொரு பக்கம் வந்து காளான், இது ரெண்டுமே பண்ண போகிறோம். பூண்டு வெங்காயத்தோட வாசனையே நல்லா சூப்பராக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் வந்து சில்லி சாஸு, இப்போது சோயா சாஸு, ஸோ இப்போ வந்து மசாலா சில்லி பவுட்ரு, இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. மோமோஸோட மசாலா வாசனை நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. காளானுக்கு லாஸ்ட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் டொமேட்டோ சாஸு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை கலக்கிட்டு மோமோஸ் மசாலாவில் ஊற்றிக்கலாம். இது அப்போ தான் திக்னஸ் கொடுக்கும்.
ஓகே, ரெண்டுத்துலேயுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மோமோஸை ஆட் பண்ணிவிடுவோம். இப்போது காளானை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மோமோஸ் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு, நல்ல செம்ம கலரில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது காளான் தான். லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு வந்து குடமிளகா போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தாலையும் கட் பண்ணி போட்டுடலாம். கலரி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக காளான் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்மளுடைய காளான் மசாலா ரெடி. காளானே இல்லாத வெறும் கோஸ் மட்டுமே போட்டு ரெடி பண்ண காளான் மசாலா, ரோட் சைட் காளான் மசாலா ரெடி. இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய செஃப் வந்திருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா? மொத்தமாக சாப்பிடு, இது எல்லாமே சேர்த்து சாப்பிடு. ஸ்பூன் வேணுமா? சாப்பிடு. சூப்பராக இருக்கா? நெக்ஸ்ட்டு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைட் மோமோஸு, சில்லி ஃப்ரைடு மோமோஸ். ஓகே, ஃபைனலாக நம்மளுடைய மோமோஸும் காளானும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Bye guys, we will see you on the next video. Bye.